ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் கொங்கனாபுரம் ஆட்டு சந்தைக்கு வந்திருக்கோம். இந்த சந்தையில் பார்த்தீங்கன்னா வெள்ளாடு, செம்மறி ஆடு, கறிக்காக ஆடு, பால்குட்டி இந்த மாதிரி நிறைய வரும். இது எப்படி ஆடு வந்திருக்கு, என்ன விலை போகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். வாங்கிட்டு போகிறீங்களாண்ணா? புரியல. கொடுத்ததுங்களா? என்ன ரேட்டுங்கண்ணா? 3 என்ன ரேட்டுங்கண்ணா கொடுத்துருக்கீங்க? 9 ரூபா கொடுத்துருக்கீங்களா? ஓகே. 3மே கடைங்களாண்ணா? கடா குட்டிங்க. சரி, எத்தனை கிலோண்ணா கறி வரும்? 12 கிலோ. 12 கிலோ. ஓகே ஓகே. அண்ணா வாங்கியிருக்கீங்களா? 2 கடை வாங்கியிருக்கீங்க. எத்தனை கிலோண்ணா கறி வரும்? 15 கிலோ. 15 கிலோ. என்ன ரேட்டுக்குண்ணா பிடிச்சி? 13,500. ஒவ்வொன்றும் 13,500. ஓகே. என்ன ரேட்னா சொன்னாங்க அவங்க? சொன்னது 18 ரூபா சொன்னாங்க. பரவாயில்ல. இன்னும் கம்மியாக கேட்டிங்களா? கம்மியாக கேட்டேன். 12 ரூபாய் கேட்டேன், கொடுக்க மாட்டேன். சரி ஓகே. சரிண்ணா. எடுத்துகிட்டே போயிடலாங்க. வாங்கிட்டு அப்படி பாரு. அண்ணா, நான் 2 குட்டி வாங்கியிருக்கீங்க. என்ன ரேட்டுங்கண்ணா? 11. அது 5 ரூபா, இது 11. அதே கடை குட்டிங்களாண்ணா? பிறகு குட்டி. ஓகே. ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா கடா குட்டி 11 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பிறகு குட்டி 5,500 வாங்கியிருக்காங்க. இன்னும் கம்மியாக கேட்டிங்களாண்ணா? கேட்டிங்களா? 6,500. ஓகே. அதுனா கடா குட்டி என்ன ரேட்டு சொன்னாங்க? 13 சொல்லி 11 பிடிச்சிருக்கீங்க. ஓகே ஓகே. சரிண்ணா, தேங்க்ஸ். தம்பி, எவ்வளோ கடா குட்டியா? என்ன விலை சொல்லிட்டு இருக்கீங்க? 13 ரூபாயா? நீங்கள் மட்டும் தான் கொண்டு வந்தீங்களா, இல்லை வீட்டில் யார் கூட வந்தீங்களா? அப்பா கூட வந்தீங்களா? ஓகே ஓகே. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கடா 13 ரூபா ரேட் சொல்லிட்டு இருக்கிறாங்க. எவ்வளோ கேட்குறாங்கப்பா? 11 ரூபாய் கேட்குறாங்க. அப்பா எவ்வளோன்னா கொடுப்பாரு? 12 ரூபானா கொடுத்துருவீங்க. ஓகே ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா கறிக்காகக்கூடிய செம்மறி கடா ரேட்டு 13 ரூபா ரேட்டில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. 11 ரூபாய் கேட்குறாங்க. 12 ரூபா வந்து கொடுத்துருவோம் அப்படின்னு இருக்காங்க. இந்த மாதிரி கடா வேணும் அப்படின்னா எப்போனா ஒரு சந்தைக்கு வந்தால் வாங்கிக்கலாம். ஆடு நீ சொன்ன பணக்கார முடிச்சோம். இதெல்லாம் பொட்டா எடுக்கலாமா? என்ன ரேட்ல இருந்து இருக்கு? 12 ரூபா ரேஞ்சில் இருக்கு. எத்தனை குட்டி அந்த மாதிரி கொண்டு வந்தீங்க? 50. எப்படின்னா விலை நிலவரலாம் எப்படின்னா இருக்கு? சுமாராக தான் இருக்கு. கெடாலாம் வித்துட்டீங்க.
இப்போ மினிமம் விலை எவ்வளோண்ணா உங்கள்கிட்ட குறைஞ்சபட்ச விலை? பெரிய கடையில் நம்மகிட்ட இருக்கு சைஸ்லேருந்து மினிமம் இப்போ இருக்கிறதுல இங்கே இருக்கிறதுல பொட்டாட்டில் மினிமம் 12 ரேஞ்சில் இருக்குது. 12 ரூபா ரேஞ்சில் இருந்து இருக்குது. அதிகபட்சம்னா அதிகபட்சம் 5 ரூபா ரேட்டு 20 ரூபாய் குட்டியில் இருக்குது. 12 ரூபாயிலேருந்து 20 ரூபா வரலும் ஆடு இருக்குது. ஓகே ஓகே. இது செம்மறி குட்டி, அதுவும் பொட்டை குட்டிங்களாண்ணா? கடாய் குட்டி இருக்குது. கொடை குட்டி இருக்கு. இல்லை கறிலாம் ஆவரேஜாக எத்தனை கிலோண்ணா வரும்? ஆவரேஜாக 10 கிலோ வரும். 15 கிலோ வரும். ஓகே ஓகே. அதெல்லாம் கருப்பு கடைலாம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்திருக்கு. கொங்குனாபுரம் சந்தைக்கு கடைலாம் பார்த்தீங்கன்னா உயிரோடைக்கு 25 கிலோ 30 கிலோ உயிரோட இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி சேலம் கருப்பு வேணும் அப்படின்னா கொங்குனாபுரம் சந்தைக்கு வந்தால் வாங்கிக்கலாம். இதெல்லாம் ஒரிஜினல் சேலம் கருப்பு தானா? இது என்ன ரேட்டுக்குண்ணா ஒவ்வொன்று இருக்கு? 14லேருந்து 21 வரலாம். எதுவும் பல்லு வைக்கல தானாங்கண்ணா? பல்லு போடல. என்னன்னா அழிஞ்சு வலுவு கடை ஆட்டோ வண்டியாடுல போனா அதெல்லாம் வாங்கிவிட்டாதா இவன் வீடியோ எவ்வளோண்ணா சொல்றீங்க கடா? 25 ரூபா. எத்தனை கிலோக்குண்ணா இருக்கும்? 25 கிலோ வந்தேன். கறியா 25 கிலோ வரும். 25 கிலோ. ஓகே ஓகே. இந்த மாதிரி சைஸில் ஒன்று தான் கொண்டு வந்தீங்களாண்ணா? ஓகே ஓகே. இது சேலம் கருப்போட சேர்ந்த தானா? யாராவது கேட்டிருக்காங்களாண்ணா? எவ்வளோ வரல நான் கேட்குறேன்? 20 வரலும் கேட்டிருக்காங்க. இப்போ மேலே எவ்வளோண்ணா நீங்கள் கொடுப்பீங்கண்ணா? 2-3 ரூபா வந்தால் கொடுத்துருவீங்க. ஓகே ஓகே. ஓகே தேங்க்ஸ். இந்த 2 கடை உங்களுதுங்கண்ணா? இந்த 2 கடை உங்களுதுங்க? ஒரு ஐநர் என்னதா? என்ன ரேட் சொல்கிறாரு? 265 ரூபா சொல்கிறாங்க. 265 ரூபாங்க. ஓகே ஓகே. இதில் கறி எப்படிங்கண்ணா வரும்? கறி எத்தனை? 32 கிலோ வரும். 1000 ஓகே. 2 சேர்த்து கறியை பார்த்தீங்கன்னா 70 கிலோ கிட்ட சொல்கிறீங்க. 65 கிலோ குறையாது. ஓகே ஓகே. 500 காட்சி குடா. குடா இப்ப காட்சி எவ்வளவு கொடுத்துக்கிறேன்? பட்டம் இருக்குதா?
என்ன குட்டி அது காலம் கேட்டேன். இதுல கடா குட்டி பொட்டை குட்டி ரெண்டுமே கலந்துருக்கு. பொட்டை குட்டிலாம் பாத்தீங்கன்னா 1500 இருந்தும் கடா குட்டியில 2000 ரூபாயில இருந்தும் இருக்கு. நான் சொல்றேன் கருப்பு குட்டிலாம் பாத்தீங்கன்னா 2000 ரூபாயில இருந்து இருக்கு. காசு இருந்தா சேர்த்து பண்ணிக்கலாம். இந்த குட்டிலாம் பாத்தீங்கன்னா 3500 சொல்றாங்க. 200 300 கம்மியா இருந்தா கொடுத்துரும் அப்படின்னு இருக்காரு. அதெல்லாம் நீ தூக்கிட்டுக்காத. நாளைக்கு வந்து நான் வெளியில வந்து பரவாயில்ல, நான் நல்லா இருக்குது குட்டின்னு சொல்லணும். அட இருந்த வாங்கியிருக்கீங்களாண்ணா? வாங்கியிருக்கீங்களாண்ணா? சரி சரி. சேனல் இல்ல நான் சேலம். அஞ்சூர் சந்தை நடக்குது. இல்ல நான் அங்க போகல. நல்லா இருக்கும். ஒரு பேச்சு யூடியூப்ல மட்டும் போயிட்டு 5000 தம்பி கணக்கு பண்ணா நீ 5000 குட்டி வைக்கலாம். நீ வாங்கிருக்கீங்களா? நீங்க வாங்கி எத்தனை குட்டினா? 2 குட்டிங்க. எவ்வளவுக்குண்ணா வாங்கிருக்கீங்க? வந்துட்டு 11 சொல்லிச்சுங்க. 11 சொல்லி 9 வாங்கிருக்கீங்க. 2 குட்டி. பரவாயில்ல பரவாயில்ல. நீங்க வீட்டுக்கு வளர்ப்பு வாங்கி? வீட்டுக்கு வளர்ப்பு வாங்கி. ஓகே. 10 வருஷமா வந்து ஆடு எதுவும் இல்லைங்க. இப்போ வாங்கியிருக்கேன். திரும்ப மறுபடியும் வந்து முன்னாடி நீங்க பண்ணிட்டு தான் இருந்தது. ஓகே. பாத்தீங்கன்னா நம்ம கங்கனாவரம் தண்ணி சந்தையில இது பரவாயில்ல. சரி. இங்க வந்தா ஆடு வந்து தெளிவா இருக்கும். நல்லா பார்த்து வாங்கலாம். நல்லா வாங்கிக்கலாம். ஓகே. அனுசரிச்சு வாங்கிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ரிலேட்டிவ் தான். நம்ம சொந்த பண்ண மாதிரி தான். ஓகே ஓகே. ஏன்னா நமக்கு வந்து கொண்டாட பண்றதுக்கு வேஸ்ட் இல்லாம வாங்கிக்கலாம். ஓகே ஓகே. பரவாயில்ல, நல்லா சொன்னீங்க. சரிண்ணா, தேங்க்ஸ். இதெல்லாம் ஒரு இன்ஸ்டாவா? வளர்ப்பு குட்டி வரத்து பார்த்தீங்கன்னா கங்கனாபுரம் சந்தைக்கு அதிகமாக வந்திருக்கு. நான் பாலண்ணா. வணக்கண்ணா. இது எப்படிண்ணா விற்கிது இன்னைக்கு? இன்னைக்கு ஓரளவுக்கு சுமாராக தானே இருக்குது. ஃபாஸ்ட் இல்லை. இது என்ன ரேட்னா போயிட்டு இருக்குது இன்னைக்கு? நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 5.25 6 இந்த ரேஞ்சில் இது போயிட்டு 5.25க்கே குட்டி இருக்கா இன்னைக்கு? 5.25. இது பார்த்தீங்கன்னா 7,500 கொடுத்துருக்குறாங்க. இது கொடுத்துட்டீங்களா? யாருண்ணா? அவருக்கு தான் கொடுத்துருக்கீங்களா? ஓகே. எத்தனை குட்டினா? 4 குட்டி. இந்த 4 குட்டி அவர் கொடுத்துட்டீங்க. ஓகே. சரிண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. அப்படியே எடுத்துட்டு வரேண்ணா. எப்படின்னா விற்கிது இன்னைக்கு? குட்டி இன்னைக்கு கொஞ்சம் சுமார் தானா? எல்லாத்துக்குமே சுமாராக தான் போகுது. ரெண்டு எவ்வளோ ரேட்ண்ணா இதெல்லாம்? இது வந்து 7,500 சொல்லலாம். 6.25 ரேஞ்சுக்கு கேட்குறேன். பெருங்குட்டியாவே இருக்கு. ஆமா, அப்படிதான் கேட்குறாங்க இன்னைக்கு. கொஞ்சம் நிலவரம் கம்மி தானா? கொஞ்சம் நல்லா பெருங்குட்டியாவும் இருக்கு.
சொல்கிறது 7,500 தான், ஆனால் அதுக்கு கம்மியாக தான் கேட்குறாங்க. ஓகே ஓகேண்ணா. ஆடி மாசம்னால இங்க யாரும் வரல. மழை பெஞ்சதுனால ஒரு 2 வாரம் இல்லைன்னா 1 வாரம் போணுச்சுன்னா போகுமாண்ணா? கொஞ்சம் பில்லு மழை பெஞ்சு பில்லு ஓகே ஓகேண்ணா. எல்லாம் கிடா குட்டி, வளர்ப்பு குட்டி. சரி நான் வந்து பேசிக்கிறேன். சரிண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. சரி. நான் அரவிந்த்ண்ணா. நான் எப்படிண்ணா விற்கிறேன் உங்களுக்கு? குட்டி எப்படி கொண்டு வந்தீங்க? 30 கொண்டாந்துண்ணா. இன்னும் ஒரு 5 இருக்குண்ணா. 5 இருக்கு. 5 கொடுத்துருக்கீங்களா? ஓகே ஓகே. கொஞ்சம் பெருங்குட்டியாக வச்சிருக்கீங்க. என்ன ரேட் சொல்லிட்டு இருக்கீங்க? இது பார்த்தீங்கன்னா ஜோடி 21 ரூபா சொல்லுதுண்ணா. ஜோடி 21 ரூபா. ஆ, நல்லா பெரிய கடை. கறி எத்தனை கிலோ அவ்வளோ இதெல்லாம்? உயிரோட 20 கிலோ வரும்ண்ணா. கறி பார்த்தீங்கன்னா 10 கிலோ வரும். 10 கிலோ கறி வேணும். என்ன ரேட்டுக்கு நான் கேட்குறாங்க? ஜோடி 17 ரூபாய்க்கு கேட்குறாங்க. நான் வந்து 19 ரூபா கொடுக்கலான்னு இருக்கேன். 19 ரூபா தான் கொடுத்துருவீங்க. ஓகே ஓகேண்ணா. வளர்ப்பு குட்டியில் நீங்கள் மட்டும்தான் கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்கிற குட்டி வச்சுக்கிறீங்க. ஓகே ஓகே. என்னென்ன சைஸ் எடுத்து கொடுக்கலாம். இங்கே உங்களை கால் பண்ணி கேட்டாலே இந்த மாதிரி குட்டி எடுத்து கொடுப்பீங்க. என்னென்ன சைஸ் வேணும்னு சொன்னாலும் எடுத்துகிட்டு வரோம். ஓகே ஓகேண்ணா. சரி, நான் உங்கள் நம்பர் என்கிட்ட இருக்கு, அதை நான் டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா எல்லாம் 4 குட்டி ஒட்டுக்காக வாங்கியிருக்காரு. 4 ஒரே ஆள்கிட்ட வாங்கினீங்களாண்ணா? வியாபாரம் எல்லாம் பிரித்து தான் வாங்கினீங்க. 4 என்ன ரேட்ண்ணா மொத்தம்? இது 2 பார்த்தீங்கன்னா 18 ரூபாய்க்கு. 2 18 ரூபாய்க்கு வாங்கினீங்க. ஓகே ஓகே. எவ்வளோ ரேட் சொன்னாங்கண்ணா? அதுக்கு வந்து 22 ரூபா. 22 ரூபா சொன்னாங்க. விலை அதிகமாக இருக்க மாதிரி. வளர்ப்பு குட்டி தாங்கண்ணா? ஆமாம், நான் வளர்த்து குட்டி தான். நம்ம நாட்டு குட்டி. இப்போ சேலம் கருப்பு. ஓகே ஓகே. ஸோ 2 சேர்த்து 18 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறீங்க. ஓகே ஓகேண்ணா. இது 2ண்ணா? இதுவும் அவ்வளோதாண்ணா. 11 ரூபாய்க்கு வாங்கணும். 11 ரூபாய்க்கு 2. ஓகே ஓகேண்ணா. இப்போ எல்லாம் கிடா குட்டி வாங்கண்ணா? 4மே கிடாது. 4மே கிடா குட்டி. இப்போ வீட்டுக்கு வளர்ப்புக்கு வாங்கி? வீட்டுக்கு வளர்த்தா. ஓகே ஓகே. அது இன்னும் கம்மியாக கேட்டிங்களாண்ணா? இல்லை இது கேட்டோம்னா 16 ரூபா சொன்னாங்க. நம்ம 500 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு வரைக்கும் கேட்டு 16 ரூபாய். ஓகே ஓகேண்ணா.